இயேசுவிடம் கேட்கிற ஒரு கேள்வி. இந்த நியாயசாஸ்திரியை பத்தி ஆண்டவர் இங்கு நாம் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நியாயசாஸ்திரி இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? இயேசுவை சோதிக்க மனதாய், இயேசுவை பரீட்சிக்க மனதாய். இயேசு தன்னுடைய சீசர்கள் 12 பேரை தவிர பின்னும் 70 பேரை சேர்த்து அவர்கள் எல்லோரையும் நிரப்பி, அவர்களை கிருபையினால வரங்களால நிரப்பி, நீங்கள் போங்கள். எப்படி போங்கள்? 2 பேராக போங்கள். ஒருவனும் தனக்கு எதையும் கொண்டு போகாதீர்கள். நீங்கள் வெறுமையா போங்க. நீங்க போகிற இடத்துல உங்களுக்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் உண்டாகும். நீங்க செய்கிற ஊழியம் நல்லா இருக்கும் என்று சொல்லி அனுப்பும்போது, அங்கே இருந்த ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் எழும்பி அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டான். இயேசு திரும்ப அவன்கிட்ட கேட்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அப்ப நியாயப்பிரமாணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே சொல்றான், அவன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, போய் அப்படியே செய், போய் அப்படியே. உடனே அவனுக்கு சந்தோஷம். நான் பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கிறது என்கிற ஒரு உணர்வோடு அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. தன்னை நீதிமானாய் காண்பிக்க விரும்பி ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி என்ன? எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறான். எனக்கு பிறன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்நியன் யார், எனக்கு அடுத்தவன் யார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இன்னும் நேசிக்க வேண்டிய நபர் யார், நான் இன்னும் நேசிக்க வேண்டிய ஆள் யார். நான் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருக்கிறேன் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறேன், இன்னும் நான் நேசிக்க வேண்டியது யார் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே இயேசு தன்னுடைய கதையை ஆரம்பிக்கிறாரு. எப்பா இங்க வா, நீ பெரிய ஆளு நினைச்சு பேசிட்டு இருக்கிற, நான் உனக்கு சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனி அப்படின்னு அவனுக்கு உட்கார்ந்து டீச் பண்றார். அதுக்கு பிறகு சொல்ற 30வது வசனத்திலிருந்து வர்ற வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம். 30வது வசனத்திலிருந்து இயேசு யாரை பத்தி பேசுகிறார்? யாரை பத்தி பேசுகிறார்? ஒரு மனிதன் எங்கிருந்து போனானா? எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போனான். எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு கிட்டத்தட்ட 18 மைல். அப்ப எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 24 கிலோமீட்டர் இருக்குமா? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 18 மைல், 25 கிலோமீட்டர் வச்சுக்கலாமே. உங்களுக்கு எதுக்கு சந்தேகமா இருக்கு? பூரா அப்படியே முழிக்கிறிய. 20. அப்ப மைலுக்கும் கிலோமீட்டருக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட மைல்ன்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அடினா அது 1.5 அடி அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். மைல் அதான் கணக்கு. கிலோமீட்டர்ன்றது ஒரு மீட்டர். ஒரு மீட்டர் 1000 மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்தது. மைல்ன்றது அதுல இருந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்களேன், என்னத்தையும் வச்சு வச்சு அடிக்கணக்கில் ஓட்டா 1.5 அடி, இந்த ஒரு முழம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. சரி, இப்ப இயேசுவண்ட கேட்கிறாரு, எப்பா ஒருவன் இந்த எருசலேம் எரிகோவுக்கு போனான், கிட்டத்தட்ட 18 மைல்கள் அவன் நடக்கிறான். இந்த எரிகோவுக்கு அவன் ஏன் போகிறான் அப்படின்னா, அவன் ஒரு யூதன், அவன் ஒரு யூதன். இந்த எரிகோ பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. இந்த எரிகோ ஆசாரியருடைய பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. ஆசாரியர்கள் தான் அங்க இருந்தாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த எரிகோல மட்டும் 12,000 குடும்பங்கள் இருந்துச்சா. எத்தனாயிரம் குடும்பம்? ஆசாரிய குடும்பம் எத்தனாயிரம் குடும்பம்? அப்ப அது ஒரு பட்டணம், அப்படித்தானே, கிராமம் கிடையாது. 12,000 குடும்பம் இருந்தா பெரிய பட்டணம். அப்ப 12,000 குடும்பங்கள் அங்க இருந்ததா. அந்த 12,000 குடும்பத்துல ஒரு நபரா கூட அவர் இருந்திருக்கலாம். அப்ப தினந்தோறும் எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு போகிற ஆசாரியர்கள், ஏன் எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது, தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்காக, தேவாலயத்தில் ஆராதனை முறைமைகளை செய்வதற்காக எருசலேமுக்கு போவார்கள்.
போகிற வழியில இந்த கள்ளர்கள் இருந்து கொண்டு ஆசாரியரிடத்துல அடித்து பறித்து பிடுங்குவது வழக்கமாய் இருந்தது. அப்படி ஒருவன் போகையில சில கள்ளர்கள் சேர்ந்து ஒரு மனிதனை அடித்து வஸ்திரங்களை உரிந்து காயப்படுத்தி குற்றுயிராய் போட்டு விட்டு போய்விட்டார்கள். இப்ப அவன் எப்படி கிடக்கான் சொல்லுங்க? குற்றுயிராய். குற்றுயிராய்னா என்னது? இழுத்துக்கிட்டு இருக்கு, சாகிற தருவாயில இருக்கிறான். அப்ப அவன் கேட்டிருப்பானா இல்லையா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அப்படி அவன் கேட்கும் போது அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வந்தான். அப்ப ஆசாரியன் எங்க போறாரு? இப்ப எருசலேம்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு எரிகோவுக்கு போயிருக்கணும், இல்ல எரிகோவுல இருந்து எருசலேமுக்கு போயிருக்கணும், வேலைக்காக போயிருக்கணும் அல்லது ஊழியத்துக்காக போயிருக்கணும். ஆசாரி வர்றான், கண்டு பக்கமாய் விலகி போனான். எப்படி விலகி போனான்? அடப்பாவி, இதற்குள்ள வம்பு, நம்ம தூரமா விலகிக்கிறோம் அப்படின்னு விலகிறான். அந்த வழியாய் ஒரு லேவியன் வருகிறான், அவனும் கண்டு அப்படியே செய்தான். அவனும் ஆனால் ஒரு சமாரியன். சமாரியனை பத்தி போட்டிருக்கு. இவர்கள் இருவருமே தற்செயலாய் அந்த வழியாய் வந்தார்கள். ஆனா சமாரியன் அந்த வழியாய் பிரயாணமாய் வந்தான். இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அவன் போய் கொண்டிருக்கிறான், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். பிரயாணம் போகிறவன் என்னெல்லாம் கொண்டு போவான்? தனக்கு வேண்டியது, தனக்கு என்னென்ன வேண்டுமோ, ட்ரெஸ், சாப்பாடு, திராட்சை ரசம் எல்லாத்தையும் எடுத்து போவாங்க. பழைய காலத்தில் ஊர்களில் பார்த்துருக்கீங்களா? பஸ் இல்லாத காலத்தில் என்ன செஞ்சாங்க? நம்ம ஊர்ல கிராமங்கள் என்ன செஞ்சாங்க? பஸ் இல்லாத காலத்தில் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு நடந்துக்கிட்டு சோத்து மூட்டையை தோல்ல போட்டுக்கிட்டு. பழைய காலத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா புளியோதரை ஃபேமஸ். கலையாத என்ன ஃபேமஸ்? இப்ப யாராவது புளியோதரை சாப்பிட்றோமா? புளியோதரை சாப்பிட்டு லெமன் சாதமா அதை சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோடா அப்படின்றோம். ஏதோ ஃப்ரைட் ரைஸ் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் மாதிரி இருக்கிறதுலே உடம்பு கேடத. அதான் ஃப்ரைட் ரைஸ் செய்யற கடையை போய் பாருங்க, டொரட்டு 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 டொரட்டுன்னு அவன் அடிக்கும் போது அவனை பார்க்கல. அந்த வழியா போனா கண்ணெல்லாம் என்ன செய்யும்? எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? நீங்க கிராஸ் பண்ணுங்களேன், அந்த வழியா கிராஸ் பண்ண கண்ணே எரியுதுன்னா வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும்? ஆனா அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி அப்படி டேஸ்டான செய்யறோம். அம்மா கிண்டி தர்ற அந்த புளியோதரையும் லெமன் சாதமும் ஏத்துக்கிற மாட்டுது. என்னம்மா லெமன் சாதமா? ஐயோ அம்மா, என் அம்மா சரியில்லை. ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிண்ட தெரியுதா உனக்குலாம்? அப்ப புளியோதரையை கட்டிக்கிட்டு சாப்பாடை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? போவாங்க. அப்படித்தான் இவரும் திராட்சை ரசம், எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. போற வழியில குற்றுயிராய் கிடக்கிற அவனை கண்டான். குற்றுயிராய் கிடக்கிற அவனை கண்டு அவனும் பக்கமாய் விலகி போகாமல் மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களிலே திராட்சை ரசம் வார்த்து எண்ணெய் பூசி. அப்ப ஒரு டாக்டர் என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் செய்யறான். ஒரு டாக்டர் எதையெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் செஞ்சு அவனை குணமாக்கக்கூடிய வழிகளை பண்றான், குணமாக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறான். அவனை தன் சுய வாகனத்தின் மேல ஏற்றி சத்திரத்துல கொண்டு போய் விட்டு சத்திரக்காரன் போய் சொல்றா, இவனை பார்த்துக்கோ. ஒரு நாள் முழுவதும் அவன் கூட இருந்து தன் வேலையை மெனக்கெடுத்து தன் பயணத்தை மெனக்கெடுத்து ஒரு நாள் முழுவதும் இருந்து கவனிச்சுக்கிற சொல்லிட்டு காலையில கிளம்பும் போது சத்திரக்காரனை கூப்பிட்டு 2 பணத்தை கொடுத்து இதை வச்சுக்கோ, அவனுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை செய்யி, ஆனா அவன் ஜீவனோட இருக்கணும், அவன் செத்து போயிடக்கூடாது, அவன் மரிச்சு போயிடக்கூடாது, அவனுக்கு வேண்டிய உதவியை நீங்க செய்யுங்க என்று இந்த சமாரியன் சொன்னானா. சமாரியன் சொன்னான். இந்த பாதிக்கப்பட்டவன் யாரு? யூதன். உதவி செய்தவன் யாரு? சமாரியன். ஆனா பாதிக்கப்பட்டு கிடந்த யூதன் கிடக்கும் போது அதே யூதன் தான் ஆசாரியன், அதே யூதன் தான் லேவியன் வந்தான், விலகி போனான். இப்ப இயேசு கேட்கிறாரு, எப்பா இல்ல யார்ப்பா பிறனா இருக்கிறான்? உடனே அவன் சொல்றான், இரக்கம் செய்தவனே. ஏன் அந்த சமாரியனேன்னு சொல்லல? சமாரியன்னு யூதனுடைய வாயில வராது. சமாரியன் சொன்னா அது அருவருப்பான வார்த்தை. சமாரியர்கள் தீட்டானவர்கள். அதனாலதான் இயேசு
சமாரிய பெண் கூட பேசிட்டு இருக்கல எல்லாம் பார்த்தா, என்ன இவர் சமாரிய பெண் கூட பேசிட்டு இருக்காரு, ஒரு யூத பெண் கூட பேசியிருந்தா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யூதர்கள் ரொம்ப கடுமையான அந்த என்ன இனவாதிகள், சமாரியர்கள் அருவருப்பானவர்கள், சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, ஆலயத்தில் வரக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அந்த சமாரியருக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனாலதான் சமாரிய பெண்ணே இயேசுவிடத்தில் சொன்னா, நான் சமாரிய பெண்ணா இருக்க, நீர் யூதனா இருக்க, என்கிட்ட எப்படி தண்ணி கேட்க முடியும்? நீ தண்ணி கேட்டா நான் கொடுத்தா தீட்டு மாதிரில எண்ணுவாங்க, நீர் கேட்கிறீரே. அவ சொல்றா, ஏப்பா ஏப்பா, நான் ஒரு யூத மாதிரி நினைக்காத, நான் உலக ரட்சகரு, உன்னை மீட்க வந்தவரு. நீ எனக்கு தண்ணி கொடுத்தா வாழ்நாளெல்லாம் உனக்கு தண்ணி கொடுக்கிற ஒரு ஜீவ தண்ணீரை உனக்கு காமிச்சு கொடுப்பேனாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க கவனிக்கணும், எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டவனுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்பா, நான் இன்னும் யாரை நேசிக்கணும்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், என் சகோதரர்களை நேசிக்கிறேன், இன்னும் நான் யாரை நேசிக்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் சத்துருவை நேசி. நீ யாரை வெறுக்கிறையோ அவனை. உன்னால் வெறுக்கப்பட்ட அந்த சமாரிய என்ன செஞ்சான்? ஐயோ யூதனாச்ச, இவனுக்கு நம்ம செய்யக்கூடாதுன்னு ஓடுனானா? இவன் நம்மளை வெறுக்கிறவனாச்ச, இவனுக்கு உதவக்கூடாது போனானா? இயேசு சொன்னாரு, உங்களுக்கு நன்மை செய்யறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதனால் லாபம் என்ன? இவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்கன்றதுக்காக நான் அடுத்த நாள் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், அவங்க அடுத்த மாசம் எனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, அதுக்கு அடுத்த மாசம் சாப்பாடு. என்னடா வருது? அப்ப இது என்னன்னா, நம்ம நேசிக்கிறவர்களுக்கே கொடுத்தா அதனால ஒரு பயனும்? நம்ம சோத்து பானை எடுத்து யாரு கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கு, பகையாளிக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் நேத்து தான் சண்டை போட்டிருப்பான், சண்டை போட்டிருப்பான், நீ எல்லாம் போற வழியில சாகணும்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். மறுநாக்களே டீ குடியான்னு கொடுங்களேன், கொடுப்போமா? அவன் நம்மளை சாக சொன்னவன், அவன் நம்ம பகையாளி, அவன் நம்ம விரோதி, அவனை எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல? உன் சகோதரனே நீ நேசிக்காதப்பா, உன்னை பகையாளிய நேசி, உனக்கு விரோதியா இருக்கிறவன் நேசி, உன் சத்துருவை நேசி. ஏன் இந்த கருத்தை ஆண்டவர் சொல்றாரு? தன்னை நீதிமானாய் காண்பிக்க விரும்பினான். யாரு? யார் சாஸ்திரி? நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டா நம்ம பேசுற பேச்சு இருக்கே, எப்பா நம்ம தான் பரிசுத்தவான் மாதிரி பேசுவோம், நம்ம தான் ஆண்டவர் பிள்ளை மாதிரி பேசுவோம், நம்ம தான் வானத்திலிருந்து வந்தவ மாதிரி பேசுவோம். எனக்கு தெரியாத பைபிளோ, எனக்கு தெரியாத சத்தியமா, எனக்கு தெரியாத ஆண்டவரா, எனக்கு தெரியாத ஆலயமா, எனக்கு தெரியாத பாஸ்டரா, எனக்கு தெரியாத ஊழியமா, எனக்கு தெரியாது. என்ன நீ தெரிஞ்சு என்னத்தை செஞ்ச? சிலட்ட கேளுங்க, நாங்க படிக்காத சத்தியமா, நாங்க அதுலயே ஊறி வளர்ந்தவங்க. என்னத்துல ஊர்ன, என்னத்துல வளர்ந்த, என்னத்துல இதான அப்படின்னு கேட்டா ஒன்னும் தெரியாது. ஒன்னும். ஏண்ட ஒரு அம்மா நாகர்கோவில் அம்மா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நாகர்கோவில்காரங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, பாஸ்டர் நாகர்கோவில் இருக்கிற எல்லாரும் பழந்தின்னு கொட்டை போட்டவங்கன்னுச்சு. பழந்தின்னு. அப்ப வேற ஊர்ல இருக்கவன் பூரா சாதாரணமானவனா? ஆனா நாகர்கோவில்காரங்க தான் சர்ச்சுக்குள்ள சண்டையே போடுவாங்க. எத்தனை பேர் தெரியும்? அது சிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஆர்சி இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தா இருந்தாலும் சரி, அடிதடி கலாட்டா. நம்ம ஐபிஎஸ் சர்ச் ஒன்று மணலின்ற ஒரு இடத்துல இருக்கு, நாகர்கோவில்ல மணலி அப்படின்னு ஒரு இடத்துல பெரிய சர்ச். பாஸ்டரையே கத்தி எடுத்து குத்த போயிருக்காங்க. பாஸ்டரையே அவர் ஜீவன் தப்ப ஓடி போய் போலீஸ்ல கேச, பெரிய சபைங்க, 300 பேர் 400 பேர் இருக்கிற சபை. கலாட்டா ஆகி, சண்டைகளாகி, சச்சரவுகளாகி. அப்ப என்ன தத்தியத்துல வளர்ந்தாங்க? என்ன படிச்சாங்க? எந்த பைபிளை படிச்சாங்க? எந்த இயேசுவை படிச்சாங்க? என்ன பழந்தின்னு கொட்டை போட்டாங்க? கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. சத்துருவ நேசிக்க சொல்ற இயேசுவை கும்பிடுற நம்ம கூட பழகிறவனே நேசிக்க முடியல. வேற என்னத்தை நம்ம போய் என்ன செய்ய போறோம்? எப்படி நம்ம எல்லாம் பரலோகத்தை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறோம்? அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ முதல்ல உன் பகையாளிய நேசி. போ, அந்த சமாரியனை பாரு. நீ அருவருப்புன்னு சொல்ற அந்த சமாரியன் தான் உனக்கு என்ன வார்த்தா?
தீட்டுன்னு சொன்ன சமாரியன் தான் உனக்கு திராட்சரசம் கொடுத்தான். அருவருப்புன்னு சொன்ன சமாரியன் தான் உன்னை தூக்கி தன் வாகனத்தில் வைத்து சத்திரத்தில் போய் விட்டு 2 பணத்தை கொடுத்து உன்னை பராமரிக்க சொன்னான். அவன்கிட்ட இருக்கிற தெளிவும், அவன்கிட்ட இருக்கிற கூர்மையும், அவன்கிட்ட இருக்கிற ஞானம் கூட ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருக்கிற ஆசாரியன்ட்ட இல்ல, லேவியன்ட்ட இல்ல. இன்னைக்கு ரொம்ப ஆசாரியன்ட்ட லேவியன்ட்ட அது கூட இல்லையே, ரொம்ப வருத்தம். சரி, அப்படியே வாங்க அடுத்த ஸ்டெப். இன்னைக்கு கொஞ்சம் உங்களை திட்டி தான் பிரசங்கம் போமோ தெரியல. சரி, நல்லா அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்து 2வது சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஏசுனாரு, எனக்கு பிறன் யார் அப்படின்னா நான் இன்னும் யாரை நேசிக்கணும் அப்படி கேள்வி கேட்டவனே, இந்த எந்த எண்ணத்தோடு கேள்வி கேட்கிறான்ற இயேசு அறிஞ்சிட்டாரு. அப்படித்தானா? முதல் என்ன எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம். 2வது என்ன நான் எல்லாரையும் நேசிக்கிறேனேன்ற ஒரு எண்ணம். தன்னை நீதிமானா காண்பிக்கணும். அப்ப நான் நீதிமானா இருந்தா, எல்லாம் தெரிஞ்சா நான் எங்க போயிருவேன்? நித்திய ஜீவனை சுதந்திரிச்சிருவேன். இவன் என்ன எண்ணத்தோட இயேசுற கேள்வி கேட்கிறான்? சிலர்கிட்ட எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சிலர் பேசுவாங்க. பைபிளை பொறுத்தளவு, வேதத்தை பொறுத்தளவு எல்லாமே தெரிந்தவர்கள் யாருமே இல்ல. ஒவ்வொரு நாளும் வேதம் புதுசா நமக்கு தென்படும், புதுசா வரும். அப்படி உனக்கு வரலன்னா நீ இன்னும் தேரல, பைபிளே படிக்கல, ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். பல வருஷமா பிரசங்கம் பண்றவங்கள்ட்ட போய் மறுபடியும் பிரசங்கம் கேளுங்க, அது புதுசா எடுத்து வருவாங்க. ஏன்? புதிய காரியங்களை அது உனக்கு கற்றுக் கொடுக்கும், புதிய சத்தியங்களை அது வெளியே கொண்டு வரும். இப்ப நீங்க நல்லா கவனிங்களேன். ஏசுட்ட போய் சொல்றான், நான் இப்படி சொல்லிட்டா, இப்படி கேட்டுட்டா ஆண்டவரனே அங்கீகரிப்பாரு. ஆண்டவரனே, நம்ம எல்லாம் செய்கிறது எதுக்கு? கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும். காயின் பலியிட்டான் எதுக்கு? ஆபேல் பலியிட்டான் எதுக்கு? ஆசாரியர் பலியிடுறாங்க எதுக்கு? ஜெபம் பண்றோம் எதுக்கு? ஆராதிக்கிறோம் எதுக்கு? ஆலயத்துக்கு போறோம் எதுக்கு? ஏமா சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தில் உள்ளபடியெல்லாம் நடக்கிறோம் எதுக்கு? நம்ம நல்லா நடக்கிறோம் பார்த்து கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும். அப்ப கர்த்தருடைய அங்கீகாரத்துக்கு தானே பிரயாசப்படுறோம். இவ்வளவு நான் பிரயாசம் எதுக்கு? கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும், அதுக்கு தானே. ஜெபம் எதுக்கு? அங்கீகரிக்கணும். காணிக்கை எதுக்கு? அங்கீகரிக்கணும். ஆண்டவருடைய விஷயத்துல தீவிரமா ஈடுபடுறோம், அங்கீகரிக்கணும். எல்லாமே அவரை அங்கீகரிக்கணும். இவனும் குட், உண்மையுள்ளவனே வா, உனக்காக ஆயத்தமன் இடத்துக்கு வான்னு சொல்லுவார் நினைச்சான். இவர் எதிராவே பேசுறாரு. அப்ப நியாயசாஸ்திரிய கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. ஆசாரியன கர்த்தர் ஏன்? அவன் குற்றுயிரா கிடக்கிறவனை விட்டுட்டு பழி செலுத்த போயிட்டான். லேவியன கர்த்தர் அங்கீகரிக்கல. ஏன்? அவனும் தன் வேலைய, ஆனா தன் வேலையாய் போன அவன் இவனை பார்த்தான். பைபிள் போட்டிருக்கு, இரக்கம் காண்பித்தான். ஏன்? அப்ப ஆசாரியனை அங்கீகரிக்காதவர், லேவியனை அங்கீகரிக்காதவர், நியாயசாஸ்திரி அங்கீகரிக்காதவர் இந்த சமாரியனை அங்கீகரிச்சதுக்கு என்ன காரணம்னா, அவன் இரக்கம் பாராட்டினான். அவன் இரக்கம் பாராட்டினான். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குங்க, அவர் இரக்கம் உள்ளவர். நீ இறங்கினா அவர் இறங்குகிறவர். அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். இரக்கம் காண்பித்தால் உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். இரக்கம் இல்லை என்றால் உனக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நம்ம அங்கீகரிக்கப்படணும்னா பிறருக்கு இரக்கம் பாராட்டணும். பைபிள்ல போட்டிருக்கு, இரக்கம் பாராட்டி சிலரை தீ நின்று என்ன செய்யுங்கள்? வெளியே இழுத்து விடுன்றாரு. தீ நின்று என்ன? அக்னி நின்று, பொல்லாப்பி நின்று, பாவத்தி நின்று. முடிஞ்சா நம்ம சிலர் என்ன செய்யணும்? வெளியே இழுக்கணும். என்ன பாராட்டி? இரக்கம் பாரு. எத்தனை பேர் இரக்கம் உள்ளவங்களா இருக்கீங்க? உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. மக்களே, நல்லா இருப்பீங்க. நான் என் மனசு இரக்கம் உள்ள ஒரு மனசு. என் மனசு தேவனுக்கு முன்னாடி மனதுருக்கம் உள்ள மனசு. ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா? அந்த மனசு, நான் அநேகருக்கு இறங்குவேன், அநேகருக்கு உதவி செய்வேன் அப்படின்ற எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க பரலோகமே போக மாட்டீங்க, கேட்டீங்களா? பரலோகமே ஏன் சொல்றாரு? நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறேன், ஆராதனை செய்யறேன், நீ போக மாட்டப்பா.
நீங்க இரு. மத்தேயு 23:23 நமக்கு சூப்பரா விளக்கம் சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க, கவனிங்க அந்த வசனம் நல்லா கவனிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஏன்? நீங்கள் ஒத்தலாமிலும். அது என்னங்க ஒத்தலாமிலும்? யாராவது பாத்தீங்களா? சீரகமா இருக்குமோ? சீரகம்ன்றது பின்னாடி இருக்கு. அப்ப ஒர்த்தலாம்ன்றது என்னன்றது நீங்க போய் பாருங்க. ஓமமா இருக்குமா என்னன்னு தெரியல. ரைட். ஒர்த்தலாமிலும், வெந்தயத்திலும், சீரகத்திலும். ஏங்க எத்தனை பேர் சீரகத்துல தசமம் கொடுக்குறீங்க? ஹலோ, பணத்திலேயே தசமம் கொடுக்க மாட்டாத ஆட்கள் சீரகத்திலேயே கொடுப்பீங்க. ஏமா சீரகத்துல தசமம் கொடுத்துருக்கீங்களா? பைபிள் சொல்லுது பாருங்க, சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசமம் கொடுக்கிறீர்கள். எப்பா தசமம் கொடுக்கிற, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற, பிரமாணத்தின்படியெல்லாம் நடக்கிற. ஆனா நியாயப்பிரமாணத்திலே விசேஷித்தது என்ன? நீதி, இரக்கம், விசுவாசம் விட்டு விட்டீர்கள். ஹலோ, நல்லா கவனிங்க. நான் சொல்றது பாத்தீங்களா? நம்ம சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, நான் தசமம் கொடுக்கிற ஆண்டவரே, நான் நல்லா உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, எனக்கு நியாயப்பிரமாணம்லாம் நல்லா தெரியும் ஆண்டவரே. அப்ப அவனுக்கு நித்திய ஜீவனை விட்டுருவாரா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியுமா? அடுத்து சொல்றாரு, விசேஷித்தவைகளாகிய நீதியையும். அப்ப நீங்க நீதி செய்ய வேண்டியவங்க, இரக்கம் பண்ண வேண்டியவங்க, விசுவாசிக்க வேண்டியவங்க, பல நேரம் அதை செய்யாம விட்டுட்டோம். அதைத்தான் சொல்றார் ஆண்டவர், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். கைவேதி கத்தர சோதரம் பண்ணுங்களேன். இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடக்கூடாது. பிரதர் சிஸ்டர், எதை செய்யணும்? அன்பு கூறணும், அன்பு கூறணும், ஆலயத்துக்கு போகணும், தசமம் கொடுக்கணும், அதையும் செய்யணும். எதையும் விடக்கூடாது? நீதியை இரக்கத்தையும் விடக்கூடாது. ஒருவன் குற்றுயிராய் காயப்பட்டு கிடந்தால் அவனுக்கு இரக்கம் பண்ணுவதை விடாத. அவனுக்கு எண்ணெய் வார், அவனுக்கு திராட்சரசம் ஊத்து, அவனை சுய வாகனத்தில் ஏத்து, அவனுக்கு பராமரிப்பு கொடு, அவனுக்கு உதவி செய்ய. எத்தனை பேர் செய்வோம்? ஐயோ அது வேற பாரம், அதை போய் நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுரு, எங்கிட்டாவது போட்டோம், செத்தா சாகட்டும் என்று எண்ணாதீங்க. சிலரை பாரமா நினைக்க கூடாதான். நாம் சிலருக்கு முடியாதவங்களுக்கு செய்கிற உதவி பரலோகத்தின் ஆண்டவருக்கு செய்கிற உதவி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்படித்தானே பைபிள் சொல்லுது. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், ஆகாரம் இல்லாது இருந்தேன். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, தெரியும் தானே. ஆகாரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் கிடந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். அப்ப இல்லாதவங்களை, கஷ்டப்படுறவங்களை, நோய்பட்டவங்களை, சுகவீனர்களை பார்க்கிறது, அவங்களுக்கு நன்மை செய்வது மூலம் நான் யாருக்கு உதவி செய்கிறேன்? அதான் சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த வசனத்தை மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருடைய கைகளில் கொடுக்கிறான். கர்த்தருடைய கைகளில் கொடுத்தா எப்படி இருக்கும்? பாஸ்டருடைய கைகளில் கொடுக்கிறோம், அவங்க கையில கொடுக்கிறோம். அதை விட கர்த்தருடைய கைகளில் கொடுக்கிறோம்னா கர்த்தருடைய கைக்கு போன எல்லாமே பன்மடங்கா தான் விரிதாயிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய கரத்துக்கு போன 5 அப்பம் 5000 பேருக்கு போச்சா? கர்த்தருடைய கைகளுக்கு போன சில துண்டுகள் பல 4000 பேருக்கு போஷிக்கப்பட்டதா? கர்த்தருடைய கைகளுக்கு போனவைகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறுச்சா? அப்ப கர்த்தருடைய கைகளுக்கும் பொருளாதாரம் போகணும், கர்த்தருடைய கைகளுக்கும் தலைமுறை போகணும், கர்த்தருடைய கைகளுக்கும் பிள்ளைகள் போகணும், கர்த்தருடைய கைகளுக்கும் நன்மை போகணும்னா நீ ஏழைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், எளியவர்களுக்கும், காயப்பட்டவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும் உதவி செய்யணும், இரக்கம் பண்ணணும். நான் தசமபாகம் கொடுக்கிறேன், அன்பு கூறுறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், அது மட்டும் போதாதியா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க? அதையும் செய்யணும், இதையும்
செஞ்சா எங்க போலாம்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். உன் ஜீவனை இழந்துராத விடிக்கு, உன் ஜீவனை நீ காப்பாத்திக் கொள்றதுக்கு சிலருக்காயிலும் உதவி செய்யுங்க, சிலரையாவது காப்பாத்துங்க. பிரமாணம் இருக்கு, இரக்கம் இல்லை. அன்பு இருக்கு, ஆதரவு கொடுக்கிற மனப்பாம்பு இல்லை. அதனாலதானே ஓசியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு 6:6 பழியை அல்ல இரக்கத்தையும். எதை விரும்புறேன்றாரு? கர்த்தரை அறிகிற இரக்கம் முக்கியம். ஏசுனாருடைய ஊழியமே என்னவா தான் இருந்துச்சு? முதல்ல ஒரு இடத்துல ஊழியம் செய்யறவங்க எப்படி செய்வாங்க நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்படி செய்வாங்க? முதல்ல நம்ம மிஷினரி எல்லாம் வந்து ஊழியம் செஞ்சாங்கல்ல, நம்ம ஊர்ல, டோனா ஊர்ல, திருநெல்வேலியில பல இடங்களை ஊழியம் செஞ்சிருக்காங்க. அவங்களாம் எப்படி ஊழியம் செஞ்சான்னு கேளுங்க. சாப்பாடு கொடுத்தாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க, கோதுமை கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு RSS காரன் சொல்றான், நீங்களாம் கோதுமைக்கு ரொட்டிக்கும் மதம் மாறினவங்கடா. முட்டாப்பேல, உனக்கு தெரியாத விஷயம். உனக்கு நீ அதை கூட கொடுக்கலையாடா பாவி பேல. என்னையா ஒரு ஸ்தாபனம் இருக்கு, அது என்ன, இப்ப என்ன ஸ்தாபனம் சொல்றேன் நான் சொல்றேன். சீப்பு, சோப்பு, கண்ணாடி. என்ன ஸ்தாபனம்? எந்த ஸ்தாபனம்? கொடுத்து அநேகரை ஆதாயப்படுத்து. முதல்ல அவனை சுத்தமாக்கு. அவன் தலை என்ன செய், நல்லா சோப்பிடு. அது என்ன எந்ததுன்னு எனக்கு தெரியல, ஒரு இதுல சொல்லி அப்படி. அப்ப முதல்ல அவங்க எதுலதான் ஈடுபட்டாங்க? இரக்கம் பண்றதுதான், தயவு பண்ணுவதுதான், கொடுப்பதுதான். அப்படித்தான் ஊழியம் கட்டப்பட்டது, அப்படித்தான் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. கல்வியை கொடுத்தாங்க. நம்ம இந்தியாவில் கல்வி இல்ல, கல்வியை கொடுத்தாங்க. மருத்துவம் இல்ல, மருத்துவத்தை கொடுத்தாங்க. சுகாதாரம் இல்ல, சுகாதாரத்தை கற்பித்தாங்க. இன்னைக்கு மிஷனரி கல்லறைகள் இருக்கிற ஊரெல்லாம் சூப்பரா இருக்கும். போய் பாருங்களேன், மிஷனரியுடைய கல்லறை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஊரு நல்லா இருக்கும். எங்க ஊர் கூட ராக்லாண்ட் வந்திருக்காரு. யாரு? குதிரையிலே போவாராம். சாத்தியாவரத்தில் ராக்லாண்ட் அவருடைய கல்லறை. இன்னும் அந்த ஊருக்கு பேரே என்ன? சாட்சியாவரம். பேர் என்னதுக்கு? அவங்க சாட்சியாக மரித்தார் என்பதினால் அந்த இடத்துக்கு பேரு சாட்சியாவரம். சிவகாசியில ஒரு குணம் கொண்ட ஜாதி இன மக்கள் அவரை உலக்கையால் அடிச்சிருக்கிறாங்க. உலக்கையால் அடிச்சுதான் கொண்டிருக்காங்க. அவரை கூழ் தொப்பில வாங்கி குடிப்பாராம், தட்டு கொடுக்க மாட்டாங்களாம். உன்னை விட இருந்தாலும் சிவப்பா இருந்திருப்பான். என்ன கருவா கழுதையே தட்டுல சோறு விடாம தொப்பில கூழ ஊத்தி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சேட்டை பிடிச்சவங்க. ஊர்க்காரங்களாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. இரக்கம் செய்யல. ஆனா அந்த ஊர் இன்னைக்கு சிவகாசி ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? சிவகாசிக்குள்ள மட்டும் 120 சபை இருக்கு. சிவகாசிக்குள்ள மட்டும். என்ன பெரிய ஊர் நான் நினைக்கிறீங்க சிவகாசி? எத்தனை பேர் போயிருக்கீங்க? வண்டியில போனீங்கன்னா அங்கிட்டு போனா 2.5 கிலோமீட்டருக்குள்ள இங்கிட்டு முடிஞ்சிடும். வண்டி போனா இங்கிட்டு 2.5 கிலோமீட்டர் முடிஞ்சிடும். சென்னையாவது ஒரு சுத்தி வரனா 60 கிலோமீட்டர். சென்னைய இங்கிட்டு போனீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு சென்னை இருக்கும். இங்கிட்டு போனா 100 கிலோமீட்டருக்கு சென்னை இருக்கு. சிவகாசி சின்ன ஊரு, 2.5 கிலோமீட்டருக்குள்ள இருக்க ஊருக்கு பேரு குட்டி ஜப்பான். என்ன ஜப்பான்? குட்டி ஜப்பான். பண புழக்கம் அவ்வளவு புழங்குது, அவ்வளவு பொருளாதாரம். இது அந்த 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட அந்த ஊருக்குள்ள 120 சபை. எத்தனை சபை? ஆடா போங்க. என்ன காரணம்? ஒரு மிஷனருடைய ரத்தம், இரக்கம். இப்ப நான் சொல்லுவேன், நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய், இப்படியே கையை தட்டி பாட்டு பாடிட்டே வார வாரம் போயிடுறோம். நீ என் மேல அன்பு கூறுறதை விட போய் அந்த சமாரியன் மேல அன்பு கூறு. என் மேல அன்பு செலுத்துறதை விட நீ அந்த ஏழைக்கு என்ன செய்? இறங்க அப்படின்றார்.
நீ அதை செய்தால் நீ நித்திய ஜீவனுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்கு தான் கொடுக்கிறோமே, அதோட நிறுத்திக்கிறோம். இல்ல, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத தீர்ப்பு கிடைக்கும். நேத்து ஒருத்தர் வழக்கமா வர்றவர் தான், காணிக்க வாங்க வருவாரு, வழக்கமா வருவார். என் வீட்டம்மா இருந்தா அவங்களுக்கு அவங்க ஒரு அளவு வச்சு கொடுத்து விட்டுருவாங்க. நான் இருந்தா உடனே என்கிட்ட கேட்பாங்க, ஐயா கொஞ்சம் கூட கொடுங்க ஐயா அப்படின்னுவா. நேத்து அவர் வந்தாரு, வந்த நேரம் என்கிட்ட கையில காசு இல்லை, பையிலையும் இல்லை, கையிலையும் இல்லை. மேல போய் தேடுறேன், காசை காணோம். சுத்தி வர்ற எங்கன்னா வீட்டம்மா பைய தூக்கிட்டு போயிட்டாங்க மகளை பார்க்க. அவளுக்கு ஃபீஸ் கட்டணும் அவனு பைய தூக்கிட்டு போயிட்டாங்க. சுத்தி வந்துட்டு இவர் இப்படியே கிறங்குறாரு. என்னையா டைபாய்டியா, முடியல, ஐயாவை பார்த்துட்டு போகணும் வந்தேன். யோ டைபாய்டோட ஐயாவை பார்த்தா ஐயாவே பாவத்தை அரிகணத்தை போட்டுட்டு இருக்காரு, ஐயாவை பார்க்க வந்திருக்கேயா, என்னையா பொரியா அப்படின்னு சுத்தி தேடி பார்த்தேன். ஒன்றும் காசு இல்லை. உடனே யோசித்தேன், உனக்கு என்ன வேணும்? மாத்திரை வாங்கணுமா? ஆமா எனக்கு மாத்திரை வாங்கணும். ரைட், இந்த மெடிக்கல் போங்க, நான் வந்து என் அக்கௌண்ட்லேருந்து உனக்கு பணம் போட்டு விடுறையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன், ஆளை காணும், ஓடியே போயிட்டாரு. நான் இந்த பக்கம் பார்த்தேன், இந்த பக்கம் எங்கடா அந்த ஆளை எங்கடா போயிட்டாரு. ஊழியஞ்சேரன்னு சொல்றாரு, ரொம்ப வருஷமா ஊழியஞ்சேரன்னு சொன்னாரு. சுத்தி பார்த்தேன் காணும். ஒருவேளை தேவதூதன் வந்துட்டு போயிட்டாரோ பார்த்தேன், காணும். என் கூட இருந்த விட்ட இங்கனக்குள்ள இருந்தாரு, எங்க போனாரு அவனா காணுமே காணும். டைபாய்டு வந்தவர் அவ்வளவு வேகமா எப்படி நடந்திருப்பாரு? இன்னும் நான் நினைச்சேன் 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினாலும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன், காணோம். சரி ரைட்டு, போயிட்டு வரட்டும், அடுத்த முறை வந்தால் சந்திப்போம் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏதோ ஒரு விதங்களை ஏதோ ஒரு சூழல்ல மற்றவங்களுக்கு என்ன செய்யறோம்? இரக்கம் செய்யணும். இதுதான் வளர்ச்சி அடைந்தவனின் தன்மை. ஆமென். வளர்ச்சி அடைந்தவரின் தெரியுமா, நம்ம 2 பேர் செய்யறதே கிடையாது. பிறந்த நாள்னா நம்மளா பிரியாணி வாங்கி திம்போம், நம்மளா அடிப்போம், நம்மளா கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு பிறந்த நாள் எப்படி இருந்துச்சு, சூப்பர் அப்படின்னுவான். நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். இந்த பெரும்பாக்குன்னு ஒரு இடத்துக்கு ஒரு நான் கூட்டு போனாங்க, என்னை கூட்டு போயிட்டு அங்கே இருக்க பிள்ளைகள்லாம் பார்த்தோம், எங்களுக்கும் பிரியாணி கொடுத்தாங்க. நான் நினைச்சேன், இந்த பிள்ளைகள் கொடுக்குற பிரியாணி நமக்கு தராங்களே, ஏசப்பா வேண்டான்னு சொல்லிடுமான்னு பார்த்தேன். இல்லை கொண்டு, சரி ரைட்டு கொடு வாங்கிட்டு. அப்போ யோசித்தேன், அங்கே ஒரு ஃபேமிலி வந்து நின்றுச்சு. அப்போ அவர் சொன்னார், இந்த ஃபேமிலி இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா இன்னைக்கு வெட்டிங் டே, அவைய வெட்டிங் டேல ஏழைகளுக்கு உதவி இல்லாதவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? எவ்வளோ ஆகும்? 10,000 ரூபா ஆகும். நீங்கள் சேலை வாங்கினா எவ்வளோ ஆகும்? ஏமா சொல்லுங்க, சேலை பிறந்த நாள் சேலை வாங்கினா எவ்வளோ ஆகும்? சட்டை எடுக்கணும் எவ்வளோ ஆகும்? 1000 ரூபா வருமா? 2000 ரூபா வருமா? 1000 ரூபா 2000 ரூபாய்க்கே நம்ம எடுப்போம். 3000 ரூபா 5000 ரூபா அப்படின்னு கேக் வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். கழுது இதெல்லாம் சேர்த்து பார்த்து ஒரு போய் ஏழைகளுக்கு போய் எனக்குள்ளே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பிள்ளைங்க சாப்பிட்றத பார்த்தா தாயும் இல்லை தாப்பனும் இல்லை, அப்படி சாப்பிட்றத பார்க்கும்போது அந்த மனசுக்குள்ள வர்ற அந்த அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அதை நம்ம செய்ய மறுக்கிறோம். நம்ம அன்பு கூறத்தோட நிறுத்திடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அதோட நிறுத்தாதீங்க. மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. இது இந்த ஆசாரியனுக்கு தெரியல, இந்த லேவியனுக்கு தெரியல, ஆனா அந்த சமாரியனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லப்பா, அவன்தான் நீதிமான், அவன்தான் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவன். இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்றதான் கேள்வி. நீங்க என்ன பண்றீங்கன்றது கேள்வி. கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க விரும்புறீங்களா? கர்த்தர் உங்க ஆராதனை அங்கீகரிக்கணுமா? கர்த்தர் உங்க தொழுகை அங்கீகரிக்கணுமா? கர்த்தர் உங்களுடைய அன்பை அங்கீகரிக்கணுமா? கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கணுமா? மக்களே, நீங்க கொஞ்சம் பேருக்கு உதவி செய்யுங்க மக்களே. சிலருக்கு தூக்கி விடுங்க மக்களே. சிலர் ஆதரிங்க, சிலருக்கு அரவணைப்பு கொடுங்க. இது இந்த சமாரியன் செஞ்சார். சமாரியன் 3 செஞ்சார். என்ன? 1 33 34 வாசி.
காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து. பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 3 வசனம் தான் இந்த சபாரியனுடைய காரியத்தை ஆண்டவர் அழகா விளக்கியிருப்பார். மனதுருகி கிட்ட வந்து, யாருமே இவனை போய் தொடு, இவனை போய் தூக்கிட்டு போன்னு யாரும் சொல்லல. அவன் சுய விருப்பத்தின் பேரில் அத ஏன் இந்த சமாரியனை அங்கீகரிச்சு ஆண்டவர் இந்த வேதத்தில் அவனை குறித்த காரியத்தை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, இவன் செய்கை சுய விருப்பத்தோட இருந்தது. நான் சொல்ல, எதை செய்தாலும் விருப்பத்தோட செய்யுங்க. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை விருப்பத்தோட செய்யுங்க. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை விருப்பத்தோட நடத்துங்க. கொடுக்கிறீங்களா, விருப்பத்தோட கொடுங்க. ஆராதிக்கிறீங்களா, விருப்பத்தோட ஆராதிங்க. ஜெபம் பண்றீங்களா, விருப்பத்தோட செய்யுங்க. கட்டாயத்தின் பேர்ல என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அதான் பைபிள் சொல்லுது, அவனவன் கட்டாயத்தினாலும் அல்ல, விசனமாயும் அல்ல, நீ கர்த்தருக்கு எப்படி கொடு, உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடு. உற்சாகமாய் கொடுங்க, விருப்பத்தோட கொடுங்க. நம்ம சில நேரம் சொல்லுவோம், நானு இங்க யாரு அந்த அவங்க வருவாங்களே, பேர் என்ன, கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் வேதாகமம் வெளியிடுறோம். அவங்க வருவாங்கல்ல ஐயா, நம்ம வருஷம் அவங்களுக்கு கொடுத்து விடுவோம். போன தடவை அந்த கொடுக்குற சபை போதகரெல்லாம் கூட்டி, வாங்க உங்களை எல்லாம் நாங்கள் கௌரவிக்க விரும்புகிறோம். நான் சொன்னேன், நானா கொடுக்குறேன், மக்கள் கொடுக்குறா, வேணா மக்களை கூட்டி கௌரவம் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இல்லை சாமி நான் வரல, நீ எங்கே தண்டையார்பேட்டையில் வச்சிருக்கேன், தண்டையார்பேட்டைக்கே நான் போனது இல்லையாப்பா, நீ அந்த தண்டையார்பேட்டை எங்கே தேட, அதனால நான் வர பார்க்குறேன் அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ அவர் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஐயா இங்கே முதல்ல நான் வந்தப்ப 7000 ரூபா வந்துச்சுங்கய்யா அப்படின்னாரு. அப்புறம் நான் இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு 6 வருஷம் ஆகுதுல, இந்த 6 வருஷமாக வர்றாங்க. முதல்ல 7000 ரூபா, அடுத்த வருஷம் 8000 ரூபா, 9000 ரூபா. போன வருஷம் நம்ம 24,700 ரூபா கொடுத்துருக்கோம். 24,000. அது முன்ன பின்ன சரியா நம்ம அறிவிக்கவே இல்லை தெரியுமா? போன வருஷம் சரியாவே அறிவிக்கல. ஆனா 24,700 ரூபா அவர் ரொம்ப பெருமைப்பட்டாரு. பரவாயில்லையா இவ்வளவு கொடுத்துருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. அப்ப யோசனை, யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? எடுத்துட்டு வாங்கணுமா? இல்ல. அது எப்படி கொடுத்தோம்? விருப்பத்தோட, உற்சாகமா கொடுத்தோம். அப்படி நம்ம கொடுக்கிற ஒவ்வொன்றும் புதிய வேதாகமத்தை உலகத்துக்கு கொண்டு வருது. ஹல்லேலூயா. அந்த பாவத்துல மரணத்தில் இருக்கிறவனை விடுதலை செய்து, அதை எப்படி கொடுக்கிறோம்? நம்ம விருப்பத்தோட கொடுக்கிறோம். நான் என்னைக்குமே சொல்லுவேன், எதை செய்தாலும் விருப்பத்தோட செய்யுங்க. உதவியா விருப்பத்தோட செய்யுங்க, ஊழியமா விருப்பத்தோட செய்யுங்க, காணிக்கையா விருப்பத்தோட கொடுங்க, எதுவானாலும் விருப்பத்தோட நடத்துங்க. இயேசு போய் சுகமாக்குனாரு, டக்கு டக்குன்னு சுகமானாச்சு. சீசர் போய் சுகமாக்குறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஏன்? இயேசு விருப்பத்தோட செஞ்சாரு. தெரியுமா? இயேசு போய் 38 வருஷமா பிணியாளியா கிடக்கிற அவன்கிட்ட போய் அவன் சொல்றான், என்னை யாரும் கொண்டு போய் இறக்கி விட ஆள் இல்லை. ஏய், அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. சுகமா விரும்புறாயா? எனக்கு விருப்பம் இருக்கு. குஷ்டரோகி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பம் இருந்தா என்னை சுத்தமாக்கும். அவர் சொல்ற, உன்னை சுத்தமாக்குறதா என் விருப்பமே. அப்ப அவருடைய ஊழியமே விருப்பத்தோட செய்ததுதான். சிலுவையை விருப்பத்தோட ஏத்துக்கிட்டாரு, பாடுகளை விருப்பத்தோட ஏத்துக்கிட்டாரு, அவமானங்களை விருப்பத்தோட ஏத்துக்கிட்டாரு, அதை சகித்தாரு. சில நேரம் நம்ம பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக சில காரியத்தை விருப்பத்தோட ஏத்துக்கிறோம், விருப்பத்தோட ஏத்துக்கிறோம். ஏன்? அது என் பிள்ளை, அது என் குடும்பம். அது மாதிரிதான் எல்லாத்தையுமே விருப்பத்தோடு. தாவீது விருப்பத்தோட தான் கோலியாத்தை எதிர்கொள்ள போனான். எல்லாரும் உயிருக்கு பயந்து விலகும் போது சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற இவன் யார்? இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் யார்? நான் பாறேன்.
நீங்க விருப்பத்தோட சில விஷயங்களை செஞ்சா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. விருப்பம் இல்லாம ஈடுபடவே கூடாது. நீங்க ஒரு ஊழியம் செய்றீங்களா, சபையில ஒரு வேலை செய்றீங்களா, சபையில ஒரு பொறுப்பு கொடுக்கிறோமா, அதை எப்படி செய்யணும்? சந்தோஷமா செய்யணும், விருப்பத்தோட செய்யணும். என்னத்தை செஞ்சோம், என்னத்தை பண்ணோம் நினைக்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்காரு, ஸ்தோத்திரம். அதை விருப்பத்தோட நான் செய்யணும். நான் விருப்பத்தோட ஆராதனை நடத்தணும், விருப்பத்தோட பிரசங்கம் பண்ணணும், விருப்பத்தோட காரியங்களை செய்யணும். விருப்பம் இல்லாம நான் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? விருப்பம் இல்லாம நான் பிரசங்கம் பண்ணா நீங்களும் சொல்லி நாங்களும் விருப்பம் இல்லாம கேட்கிறோம் அப்படின்னு கேட்டு முடிஞ்சு வரும். அப்ப நான் அதை எப்படி செய்யணும்? விரும்பி செய்யணும். உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஆனா விருப்பத்தோடு அங்க வந்து பேசணும், விருப்பத்தோட காரியங்களை செய்யணும். அப்பதான் ஊழியம் ஆனாலும் எதுவானாலும் நல்லா இருக்கும். ஆமென். நெகேமியா பாபிலோன்ல சூப்பரான வேலையில இருந்தான், சூசான் அரண்மனையில. இப்ப எருசலேமின் அடங்கல் இடிக்கப்பட்டிருக்கு கேள்விப்பட்ட உடனே விருப்பத்தோட புறப்படுறான். நான் வரணும், அந்த வேலையை விட்டுட்டு வரன்ற அவசியம் அவனுக்கு இல்ல. ஆனா அலங்கத்தை கட்டணுமே, வந்தான். கர்த்தர் அதை அங்கீகரிச்சார், கர்த்தர் அதை அங்கீகரிச்சார். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கணுமா? எல்லா விஷயத்தையும் விருப்பத்தோட செய்யுங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை விருப்பத்தோட நடத்துங்க சகோதரி. ஒரு காரியத்தை விருப்பத்தோட ஏறெடுத்து செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த ஊழியம் விருப்பத்தோட செய்யுங்க. சிறுசோ பெருசோ, 4 பேருக்கு சண்டே ஸ்கூல் நடத்தினால எப்படி நடத்தணும்? என்ன இந்த 4 பேருக்கு என்னத்தை நடத்த? ஏலே நீங்க படிக்க அப்படி சொல்லக்கூடாது. 4 பேருக்கு என்னத்தை பிரசவம்? நான் 2 பேருக்கு பிரசவம் பண்ணியிருக்கேன். ரெண்டு சின்ன பொம்பளை பிள்ளை, பாவம் 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, ஒரு பிள்ளை 10ஆம் படிச்சிருக்கா. அந்த 2 பேருக்கு என்ன பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? நான் வல்லமையா பேசிட்டு இருப்பேன், இங்க பேசுற மாதிரியே பேசுவேன். 2 பிள்ளைகளுக்கும் அவங்க அப்பா அம்மா என்னையை நம்பி அந்த 2 பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. நல்ல பெரிய பணக்கார வீடு மதுரையில. அந்த 2 பிள்ளைகளுக்காக ஓடி வருவேன். 2 பக்கத்துக்கு பிரசங்கம் எழுதிட்டு வந்து விடாம 1 மணி நேரம் பேசுறது. அந்த பிள்ளைகளும் இப்படியே கேட்கும். முடிஞ்சவனே அங்கிள் சாப்பிட்றீங்களா அங்கிள்னு வாங்க. சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நல்ல இட்லி குழு 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 குழுன்னு இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. சூடா இருக்க ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கிற இட்லி மேல ஜில்லுன்னு ஒரு சட்னி ஊத்தினாலும் ஜில்லுன்னே அடிச்சு சாப்பிட்டு வாயில போட்டுட்டு ரைட்டு நாங்க 3 பேரும் போட்ட காணிக்கு எவ்வளவு இருக்கும்? 30 ரூபா எடுத்து பையில வச்சுட்டு ஓடி போயிடுறது. மறுபடி அடுத்த வாரம் என்ன செய்யறது? இடையில ஒரு நாள் விசிட்டிங் வருவேன். யாரா விசாரிக்க? அந்த 2 பேரை விசாரிக்க. அங்க அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. டே உங்க பாஸ்டர் வந்திருக்காங்க டே அப்படின்னு வாங்க. ஓ எங்க பாஸ்டரா? ஏன்னா அவங்களுக்கு வேற பாஸ்டர் இருந்தாரு, அவங்களுக்கு வேற பாஸ்டர் இருந்தாரு. அதனால டே உங்க பாஸ்டர் வந்திருக்காருன்னொன்னே 2 பிள்ளைல என்ன பிள்ளைல நல்லா இருக்கீங்களா? அப்ப அவங்க வந்தவொடனே கள்ளமிட்டா கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பா. சாப்பிட்டு போட்டு மறுபடி ஜோமணி போட்டு என்ன செய்யறது? யாரு அவங்கள விசாரிக்க அங்க இருந்து வருவேன். அதை எப்படி செய்யணும்? அதுக்கு பிறகு 10 பாட்டியை கொடுத்தாரு ஆண்டவர். பாட்டினால ஏன் கேக்குறீங்க? ஒரே ஒரு அம்மா, தெளிவான அம்மா, அதுக்கு வயசு 60 வயசு. அதுக்கு அடுத்து இருக்கிறதுலாம் வந்த உடனே சர்ச்சுக்குள்ள காலை நீட்டிடும். ஒரு செட்டு இவ்வளவு நீளம் செட்டு, கூரை செட்டு. செட்டுக்குள்ள காலை 2 ஆம்பளை பேர், 2 ஆம்பளை. அந்த ஐயா ஒருத்தர், ஒரு நடிகர் பாலாஜிக்கு கார் ஓட்டுனவரான். நடிகர் பாலாஜிக்கு கார் ஓட்டுறவர், மெட்ராஸ்க்கு வந்துடுவார். அவர் அப்பப்ப அங்க ஒரு சோதரையா சோதரையான்னு, ஐயா வாங்க சோதரம் அப்படின்னு உட்கார வச்சு அந்த 10 பாட்டிகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அந்த அம்மா வாரம் உருண்டை குழம்பு வச்சு கொடுப்பாங்க. என்ன குழம்பு? அங்கதான் உருண்டை குழம்பே சாப்பிட்டேன். உருண்டை குழம்பு சாப்பிட்டு போட்டு அவங்க பாட்டு மறுபடி போறது, விட்டாம அவங்கள அடிச்சு துரத்துறது. அந்த அம்மா சொல்லு, நீங்க எங்களுக்கு மோச மாதிரி இருந்துச்சு. எப்பா எனக்கு தாடி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீ என்னை மோச மாதிரின்னு சொல்றியம்மா? இல்ல நீங்க தான் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குற. ஆமா நான் தாமா கொடுக்குறேன். அவங்களை சும்மா விடுறதா? அந்த பாட்டிகளை பூரா தூங்க விடாம பிரசவம் பண்றது. இப்ப எல்லாம் வேகம் குறைஞ்சிருச்சு. அப்ப எல்லாம் கேட்டீங்கன்னா அனல் பறந்துகிட்டு இருக்கும். கட்ட 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 கட்டன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து என்ன பேசுறேன்னு எனக்கு வாயில இருந்து என்ன வருதுன்னு ஆனா பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நடுவில் பாட்டி ஆமாயா ஆமா அப்படின்ட்டே இருக்கும். 10 பாட்டிக்கு பிரசங்கம் பண்ண வச்சாரு ஆண்டவர். என்ன அதுக்கு பிறகு ஆண்டவர் கொஞ்சம் குறைச்சு 4 பாட்டிட்ட விட்டுட்டாரு. ஆடா ஆண்டவர் என்ன 4 பாட்டிட்ட கொண்டு விட்டுட்டீங்க?
அதையெல்லாம் விருப்பத்தோட செஞ்சேன். அதை நான் ஒத்துக்கணும். அதை எப்படி செஞ்சேன்? அந்த 4 பேருக்கும் 2 தீர்க்க தரிசனம், 2 பிரசங்கம், 2 ஜெபம், 2 ஆராதனை, 2 விசிட்டிங் விடாம செய்யறது. விடுறது கிடையாது. வருது வருமானம் வருது. என்ன கொடுத்துட்டு போறா? கிராமத்தில் என்ன கொடுப்பாங்க? ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா 10 ரூபா காணிக்க கொடுப்பாங்க. சந்தோஷமா கொடுத்தாலும் சரி கொடுக்கறனாலும் சரி, இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொடுத்துட்டு போயிருவேன். ஆரம்பத்தில் ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் போது என் பின்னாடியே ஒருத்தர் வருவார். அவருக்கு 6 பிள்ளை. அவருக்கு சோத்துக்கு இல்லை, அதுக்கு இல்லை, அதுக்குலன்னு வருவார். ஓ வாயா அப்படின்னு கூட்டிப்போ அப்படியே விசிட்டிங் பண்ணுவேன். விசிட்டிங் பண்ணையில் கிடைக்கிற காசெல்லாம் மறுபடியும் அவர்கிட்ட அப்படி விசிட்டிங் பண்ண போகல. என்னக்கா இந்த அரிசி பிடி அரிசி கொடுப்பாங்க. இங்கே இருக்க ஆளு ஒருத்தர் பிடி அரிசி கொடுக்கறதில்ல. ஒரே ஒரு அம்மா மட்டும் பிடி அரிசி கொடுக்குது. அதுதான் இன்னைக்கு சாப்பாடு எங்களுக்கு. பிடி அரிசி நீங்கெல்லாம் பிடி அரிசியும் கொடுக்கறதில்ல, ஒரு அரிசியும் கொடுக்கறதில்ல. எல்லா அரிசியும் வாய்க்கிலே போடாதீங்க. ஒழுங்கா மரியாதையா எடுத்து பிடி அரிசியை கொண்டு கர்த்தருக்கு காணிக்க வைங்க. 4 ஏழைகளுக்காக கொடுக்குறோம். ஆமென். என்ன பாக்குறீங்க, முறைக்கிறீங்க? சீரகத்துல வெந்தயத்துல தசமம் கொடுக்கணும், அதையும் கொடுக்கறது இல்ல. ஒன்னுலையும் கொடுக்கறது இல்ல. ஆண்டவர் காசுலையும் கொடுக்கறது இல்ல. சீரக அரிசிலையும் எல்லாத்திலையும் தசமம் வரணும். வருமா? அடுத்த வாரத்திலிருந்து வரணும். நான் அரிசியெல்லாம் ஐயா நான் இப்படி அரிசியா எடுத்து வச்சா அவ்வளவு சரிப்படாது அப்படின்னா 10 கிலோ வாங்கிட்டு வந்து வைங்க. ஒருத்தர் எப்படி மாசத்துல 2 மாசத்துக்கு ஒரு தடவை 4 பொட்டனும் 5 பொட்டனும் வாங்கி கொடுப்பா. பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அதை சில ஏழைகளுக்கு பயன்படுது. வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுப்பேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப நன்றியா, இதை நான் 1 மாசத்துக்கு வச்சுக்கிறேன். அப்ப எவ்வளவு பயனுள்ள விஷயம் பாருங்களேன். 2 மாசத்துக்கு வச்சுக்கிறேன். தேவையுள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் யாருக்கு என்ன குறை, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. குறை இருக்கோ இல்லையோ, வருதோ, அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. நம்ம கொடுக்கறத விருப்பத்தோட கொடுக்கணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. கொடுக்கறத விருப்பத்தோட செய்யுங்க. நீங்க விருப்பத்தோட செஞ்சா கர்த்தர் உங்களை விருப்பத்தோட ஆசீர்வதிப்பாரு. விருப்பத்தோட ஆசீர்வதிப்பாரு. ஒரு அம்மா எல்லா சரக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இடையில வாங்கி கொடுக்கணும்னா அதுக்குரிய பணத்தை கொடுத்தேன். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா கொடுக்குறாங்கன்னா அது அவங்கள ஆசீர்வாதமா இருக்கணும். அதை விருப்பத்தோட நான் கூட நினைப்பேன், எதுக்கு அது சிரமப்படுறாங்க, அது ஏன் கஷ்டப்படுறாங்க. அதை அவங்க விருப்பத்தோட செய்யும் போது நாங்கள் அதை விருப்பத்தோட பயன்படுத்தும். இன்னைக்கு சொல்லுவேன், ஒரு சமாரியன் விருப்பத்தோட செயல்பட்டான். கர்த்தர் அவனை அங்கீகரிச்சு வேதத்தில் அவன் பேரை இடம்பெற வச்சாரா? அப்ப நீங்கள் நானும் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாய், உற்சாகமாய், கட்டாயத்தில் என்ன செய்யாதீங்க. பாஸ்டர் வேற அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவர் செய்யணுமே அப்படிலாம் யாரும் செய்யவே செய்யாதீங்க. பாஸ்டர் வேற அவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு, ஐயோ கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு செய்யவே செய்யாதீங்க. அது உங்களுக்கு நன்மை இல்லை, கொடுக்கறவங்களுக்கும் நன்மை இல்லை. மனமும் இந்த விருப்பத்தோடு செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளா இருங்க. இரண்டாவது அவருடைய 34-35 காயங்களை கட்டி ஏற்றி, ஆமென், விசேஷித்ததை கொடுத்தான். ஆண்டவர் அவனை அங்கீகரிக்க என்ன காரணம்னா, இந்த சமாரியனை அங்கீகரிக்க என்ன காரணம்? விசேஷித்ததை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? 2 பணம் கொடுத்தான். இந்த 2 பணத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். 2 பணம் என்ன? யாத்திராமத்துல பிரமாணமே இருக்கு. 2 பணம் ஜீவனத்துக்கானது. என்னத்துக்கானது? அடைக்கலாங்குருவியை பத்தி சொல்றாருல. 1 பணத்துக்கு 2 அடைக்கலாம், 2 பணத்துக்கு 5 அடைக்கலாங்குருவி. அப்ப அதுல 1 எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கு என்ன கிடையாது. இந்த 2 பணம்ன்றது என்ன? ஜீவனத்துக்கானது. நம்ம ஊர் பள்ளிப்படி சொன்னா முதல்னா சாவுக்காக வைத்திருக்கிற பணம். நான் ஒரு 20,000 ரூபாய் வச்சிருக்கேன், பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன். நம்ம மாண்ட பார்த்து சொல்றோம், மான பார்த்து, இலே நான் 20,000 ரூபாய் வச்சிருக்கேன்டா,
நான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், உன்னை தான் என்னவா போட்டிருக்கேன், நாமினியா போட்டிருக்கேன், நாமினியா போட்டிருக்கேன், நீ சாகுற வரைக்கும் பார்த்துக்கோப்பா, நீ அதை எடுத்துக்கோப்பா. அதுக்கு பேர் என்னது? கிராமத்தில் சொல்லுவாங்க சாவுக்காக வைத்திருப்பது. கடைசி காலத்தில் நீ யார் பராமரிக்கிறாங்களோ, இப்ப இவன்ட்ட எவ்வளவு இருந்துச்சு? 2 பணம். ஏழை விதவைட்ட என்ன இருந்துச்சு? அந்த ஏழை விதவையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பேரும் காணிக்கப்பட்டான், எல்லா பணக்காரர் வசதிகளும் காணிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த ஏழை விதவையை பார்த்து சொல்றா, அவள் தன் ஜீவனத்துக்கானதை கொடுத்தான். அப்படின்னா தன் கடைசி காலத்துக்காக வச்சிருந்தத போட்டுட்டானா. அவ யாரை நம்பி போட்டா? இப்ப அவள்கிட்ட இன்னுமே இல்ல. அப்ப இப்ப யார பாக்குறா? மக்களே, எல்லாமே நிறைவா இருந்துட்டா அது ஆசீர்வாதம் கிடையாது. தினந்தோறும் கர்த்தரை பார்க்கிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துறாரு பாருங்களேன், அதுதான் ஆசீர்வாதம். எல்லாமே நிறைவா இருந்துட்டா நான் ஆசீர்வாதமா இருக்கேன் பொருளே, அது ஆசீர்வாதம் எடுக்கவே எடுக்காதீங்க. தினந்தோறும் என் தேவைக்காக நான் கர்த்தரை நோக்கி கெஞ்சுற அளவு கர்த்தர் உங்களை வைக்கிறாரா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஏன்னா நான் தினந்தோறும் கர்த்தரை பார்க்கிற அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும். அதனாலதான் பறவைகளுக்கு மிருகங்களுக்கு கர்த்தர் எது வைக்கல? பண்டகசாலை வைக்கல. பறவைகள்லாம் யாரை பார்க்குது? காகங்களை கவனித்து பாருங்கள். விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்துல. ஆனா ஒரு குருவி இருக்குங்க, நான் ஒரு குருவியை பார்த்தேன். நிம்பிடி தண்ணிதான் இருக்கு, சின்ன குருவியா இருக்கு. பள்ளி பூச்சி எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து கூர்மையான அந்த முள் இருக்கிறதுல போய் குத்தி வச்சிருது. அதை விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்றான். எதுக்குன்னா சேமிச்சு வைக்கிறான். சேமிச்சு வைக்கிற பழக்கம் உள்ளதுல எறும்பு ஒண்ணு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்னா கொஞ்ச காலத்தை தான் கொடுத்திருக்காரு. மீதமுள்ள காலம் அது செயல்பட முடியாது. ஆனா பறவைகளுக்கு எல்லா காலத்திலையும் செயல்படலாம். அதுக்கானதான் பண்டகசாலை. உங்களுக்கு பண்டகசாலை இருக்கா? சும்மாலாம் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் பண்டகசாலை இருக்கு அப்படின்னா? எத்தனை பேர் பேங்க் பேலன்ஸ் இருக்கு? எத்தனை பேர் அக்கௌண்ட் நிறைய வச்சிருக்கீங்க? சொல்லுங்க மக்களே, சும்மா சிரிக்காதீங்க. வெளியே சொல்லாட்டால் இருக்கா இல்லையா? இருக்கு. சில லட்சங்களை கடைசி காலத்துக்காக என்ன செஞ்சிருக்கோம், என்ன போட்டு வச்சிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு எம்டி ஆக்கணும். என்ன செய்யணும்? எடுத்து குடு, வாரி இற. நானே அக்கௌண்ட்டுக்குள்ள கொஞ்சம் பணத்தை வச்சிரும் நானும் முயற்சி பண்றேன். ஒரு அம்மா என்கிட்ட பேச்சு, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கையா? நான் சொன்னேன் சேம் செய்யுமா ஏதாவது, இப்ப எல்லாம் கல்யாணம் கட்டணும் 10 லட்சம் வேணும் அப்படின்னு. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? நான் ஒண்ணுமே வைக்கல. அது கருத்த பிள்ளையை பெத்து போட்டிருக்கேன். கல்யாணம் கட்டி கொடுக்க எத்தனை லட்சம் தேவையோ அத்தனை லட்சத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஏமா சொல்ற, நான் சம்பாரிச்சிருவேன் பாடா. ஆத்தா ஏசப்பா காப்பாத்தி விட்ட போதும். அதுக்கு தானே உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. நீ சம்பாரிச்சு கொடுப்பண்ணு என்ன அவசரம்? நாங்க சம்பாரிச்சிருவோம். எப்படி சம்பாதிக்க போறாங்களோ எனக்கும். நம்ம சம்பாரிச்சு எதையுமே செய்ய முடியாது, கர்த்தருடைய கிருபையினால தான் செய்ய முடியும். அப்ப தன்னிடத்தில் இருந்த விசேஷத்தை கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன செய்வான்? அவனே ஒரு பிரயாணி. அடுத்து என்ன செய்வான்? அவன் தன் தேவைகளுக்காக கர்த்தரை பார்ப்பான். ஹலோ, ஆவிக்குரியவங்க ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளுக்காக கர்த்தரை தினந்தோறும் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? 123 சங்கீதம் 1:3 வசனம் போட்டிருக்கு. 123:2 சொல்லுங்க. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கைகள் எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்க கைகள் உமையே நோக்கி இருக்கும். 2 கையை நல்லா உயர்த்துங்க ஆண்டவரை பார்த்து. 2 கையும். இந்த கை எப்பனாலும் உம்மத்தான் பார்க்கும்பா. ஒவ்வொரு நாள் தேவைகளுக்காக உம்மத்தான் பார்க்கும். ஒவ்வொரு நாள் காரியங்களுக்காக உம்மத்தான் பார்க்கும். ஃபீஸ் கட்டணும் உம்மத்தான் பார்க்கும். மருத்துவ செலவு உம்மத்தான் பார்க்கும். சாப்பாட்டுக்கு உம்மத்தான் பார்க்கும். என்ன தேவையோ உம்மத்தான் பார்க்கும். உம்மை பார்க்க பார்க்க எங்க தேவைகளை நீ சந்திக்கிற ஆண்டவர். யார் வருத்தப்படாதீங்க.
என் மக ஒரு நான் கேட்டா, எப்படிப்பா எனக்கு பீஸ் கட்டுவீங்க? கத்தரை பார்த்து பார்த்து தான்ப்பா கட்டிக்கிட்டு இருக்கேன். கத்தரை இது எனக்கு எப்படி கொடுப்பீங்க? அவங்க இது எப்படி கொடுப்பீங்க? ஆண்டவர் கொடுத்தா கொடுப்பேன். எப்படி நம்ம பதில்? எப்படி ஆண்டவர் கொடுத்தா, உனக்கு அடுத்த வாரம் மெஸ் பீஸ் கட்டணும்னா ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்தா கொண்டு வருவேன், கொடுத்தா கொண்டு வருவேன். அப்ப அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப யாரைத்தான் பார்க்கணும்? ஆண்டவர் தான் பார்க்கணும். மோசே யுத்தம் பண்றதுக்கு ஆயுதம் இல்ல, படைபலம் இல்ல, ஆள்பலம் இல்ல. அவன் கை ஆண்டவரை நோக்கி போச்சு. அவன் கை ஆண்டவர் நோக்கி போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, என்ன மோசே நீ எதுக்கு பயப்படுற? உன் கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. உங்க காரியம் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை பார்க்கட்டும். உங்க விசேஷித்தவங்களை கொடுங்க. நான் சொன்னேன், தாராளம் கொடுங்க, தாராளம் கொடுங்க. இயேசு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒருத்தி தெரியாம வஸ்திரத்தை தொட்டா, அவர் சொல்றார், என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. அப்ப வல்லமையை கொடுத்தாரு, வரத்தை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு, பகிர்ந்து அழிச்சுக்கிட்டே இருந்தார். இயேசுனை குறைஞ்ச விட்டாரு, ஆனா இன்னும் நிறைவுள்ளவரா இருக்கிறாரு, இன்னும் நிறைவுள்ளவரா இருக்கிறாரு. நம்ம பகிர்ந்தளிக்காம நீ கட்டி வச்சுக்கிட்டே இருங்க, கட்டி வச்சுக்கிட்டே இருங்க. போ சேர்த்து சேர்த்து வைங்க, எங்கிட்டு கூட பிடிக்கிட்டு போயிடும். அதான் உண்மை. கடைசியா ஒரு வார்த்தை, அந்த 35 வசனம். விசாரித்துக்கொள். அப்ப விருப்பத்தோடு செய்தான், அதனாலதான் கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். விசேஷித்ததை கொடுத்தான், அதனாலதான் கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். மூணாவது சொல்றேன், விசாரிக்கும் மனம் உள்ளவனாய் இருந்தான். ஆசாரியன் செய்யல, லேவியன் செய்யல, இந்த சமாரியன் செஞ்சான். என்ன செஞ்சான்? விசாரித்தான். என்ன செய்து, என்ன செய்து? எலும்பு எலும்புங்க தூக்கி விட்டான், என்ன போட்டான், காயம் கட்டிட்டு, என் கூட வரீங்களா வாங்க சத்திரத்தில் கொண்டு விட்டு ஒரு நைட் அவன் கூட இருந்தான். போட்டிருக்கா? சும்மா இல்ல, பராமரித்தான் போட்டிருக்கு. என்ன செஞ்சா? அப்படின்னு அவனுக்கு வேண்டியதை செய்தான். பராமரிச்சது மட்டுமல்ல, இவன் போகும்போது அடுத்தவனை விசாரிப்புக்காக வச்சுட்டு போனான், காசு கொடுத்துட்டு போனான். மக்களே, மற்றவங்களை விசாரிக்கிற அந்த எண்ணம் நமக்கு எப்பயுமே வேணும். ஆமென். உதவி இல்லாதவங்களை விசாரிங்க, ஆதரவற்றவர்களை விசாரிங்க, திக்கற்றவர்களை விசாரிங்க. நீங்க யாரையுமே விசாரிக்காம போயிடாதீங்க. நம்ம கௌரவ குறைச்சல் நினைச்சு யாரையும் பார்க்க மாட்டோம். சில நேரம் அவங்கள பார்த்தா நம்ம இது என்ன ஆயிரும்? இறங்கி விசாரிக்கணும். ஏசுநாதரே அதை செஞ்சாரியா? நம்ம விசாரிக்கலனா நீங்க எப்படி இருந்தீங்க? எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்றார்ல, நீ ரத்தத்திலே கிடந்தாய், உன்னை விசாரிப்பாரற்று கிடந்தாய், யாரும் இல்லாம கிடந்தா. நான் தானே உன்னை விசாரிச்சேன், நான் தானே உன்னை தூக்கி விட்டேன், நான் தானே உன்னை கழுவுனேன், நான் தானே குளிப்பாட்டினேன், நான் தானே உனக்கு வஸ்திரம் போட்டேன். நீ வளர்ந்த பிற்பாடு நீ திரும்பி பாராம போறே என்றாரு. உங்களை ஆண்டவர் விசாரிக்கலன்னா என்ன இருக்கும்? உங்களை தூக்கி விடலாம் என்ன இருக்கும்? நேரம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா? நம்மளை விசாரித்த ஒரு தேவன். கையை வைத்து ஆமென்னு சொல்லுங்களேன். ஹலோ. அதனாலதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்க கவலைகள்லாம் அவர் மேல. அப்ப நீங்க விசாரிக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் விசாரிக்கிறீங்க? சர்ச்சிலேயே விசாரிக்க மாட்டோம் யாரையும், சர்ச்சிலேயே விசாரிக்க மாட்டோம். இவங்க யாரு, எப்படி இருக்காங்க, என்ன சூழல் இருக்காங்க, என்னத்தை இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து விட்டா அடுத்து தொடர்ந்து நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்களோ நினைக்க கூடாது, நினைக்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா நல்லா கொடுங்க, நித்திய ஜீவனை பெறணுமா நல்லா கொடுங்க, பகிர்ந்து கொடுங்க, இருக்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க சும்மா இருந்தாலும் பரவாயில்லை. நான் சொல்லட்டுமா, தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு சும்மா இருக்கிற நீங்க சொன்னா உங்க தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏசிய சபையினுடைய போதகரா இருந்தாரே சாம் சுந்தரம், அவருக்கு முன்னாடி சுந்தரையா, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கு. சபையில வர்ற ஏழைகள்லாம் கஷ்டங்களை எல்லாம் பார்க்குறப்ப தனக்கு வர்ற காணிக்கையில் அப்படியே எடுத்து என்ன செய்வாராம், எவ்வளோ கொடுக்குறோன்னு இப்போ எண்ணி பார்க்க மாட்டாராம், அப்படியே எடுத்து கொடுப்பாராம், அப்படியே எடுத்து கொடுப்பாராம். இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ, ஓ அப்படி அப்படி காட்டு. அப்படி கொடுத்து கொடுத்து சபை மக்களும் வளர்ந்தாங்க, சபையும் வளர்ந்துச்சு,
சபை மக்கள் வளர்ந்தாங்க, சபையும் வளர்ந்துச்சு. நான் சொன்னேன், கொடுக்கிற இடத்துல பெருக்கம் உண்டாகும். அதான் உண்மை. நேச்சர். நீங்க எங்கனாலும் கவனிச்சுக்கோங்க, எங்கனாலும் பாருங்க, யாருனாலும் பாருங்க. இல்லன்னு நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. ஏதோ ஒரு விதங்கள் ஆண்டவர் தருவாரு. தரும்போதே அதை எடுத்து கொடுங்க. தரும்போது ஆண்டவர், யூதர்கள் 10ல் 1 தசமாவும் கொடுவாங்களாம். மீது 9 இருக்குல்ல, 9ல் சோத்திர காணிக்கைன்னு தனியா கொடுப்பாங்களாம், ஏழைகளுக்குன்னு தனியா கொடுப்பாங்களாம். அதனாலதான் யூதர்கள் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு உலக பணக்காரனே யாரு? யூதன். பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த சேர்மன், அதை இது பண்ண யாருன்னா ஒரு யூதன். சொல்றாங்க, ஏன் ஏன் வளர்றான்? கொடுக்குறான். ஏசு அதை சொல்லி கொடுத்தார். நீ நம்ம சமாரியன் மூலம் நமக்கு சொல்லி தரார். கொடுங்க, நல்லா கொடுங்க. ஆமென். விசேஷித்ததை கொடுங்க. விசாரிங்க. ஒருவரையும் விசாரிக்காம போகாதீங்க. ஒருவர் விசாரிங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கொடுக்க முடியலையா ஜெபம் பண்ணுங்க. என்னால முடியாதுமா, கொடுக்க வாய்ப்பில்ல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து கேளுங்க, நான் ஜெபம் பண்ணேன், உங்களுக்கு அற்புதம் நடந்துச்சா? கட்டாய ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பார். எழுப்பி போமா. ஆமென். ஹல்லேலூயா.